கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளையை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இந்த நாளிலே கூட நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு என்ற அந்த வெளிச்சம், அந்த விளக்கு எப்பொழுதும் எப்படி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாரம் முழுவதும் தியானிக்க தேவன் உதவி செய்வாராக. லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35-36 வாசிக்கும் போது, உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். உங்கள் விளக்குகள் எப்பொழுதும் எரிகிறதாக இருக்க வேண்டும். யாத்ராம் 27ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கும் போது கர்த்தர் மோசேயிடத்திலே சொன்ன ஒரு காரியம், ஆசாரிப்பு கூடாரத்திலே எப்பொழுதும் விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், ஒளிவு எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதற்கென்று விசேஷித்த விதத்தில் எண்ணெய் தயாரிக்கப்பட்டு அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். யோவான் 1:9 அந்த விளக்கு யார் என்று புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறது. இப்படியாக சொல்லப்படும் உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த இயேசுவே மெய்யான ஒளி என்று சொல்லி, ஆம் எனக்கு பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே கூட இந்த 7 நாட்களும் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த விளக்கு எப்படி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. உன் விளக்கு எப்பொழுதும் எரிகிறதா இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய விளக்கு எப்படி இருக்கிறது? மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே முதல் விளக்கை வேதத்திலே பார்க்கும்போது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல். ஹல்லேலூயா! இன்றைக்கு விளக்கை கொளுத்துகிறோம், நமக்குள்ளே அந்த விளக்கு எரிகிறது. இயேசு என்ற மெய்யான வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் அது மரக்காலால் மூடப்பட்டிருக்கிறது. மரக்கால் என்றால் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா! பாவம் என்ற மரக்காலால் அந்த விளக்கு மூடப்பட்டிருக்குமானால் அந்த இடத்துல ஒரு பிரகாசம் இருக்காது, ஒரு வெளிச்சம் இருக்காது, இருள் அதை கவ்வி கொண்டிருக்கும். வேதத்திலே பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 1-5 வாசிக்கும் போது, அனனியா சபீராள் அப்போஸ்தலர் பாதத்திலே வாழ்ந்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு கொண்டு வந்து கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனையோடு கடந்து போனார்கள். செய்த பொருத்தனை மிகவும் நல்லது. ஆனால் கடந்து போன இடத்திலே அதை விற்று அந்த பணத்தை பார்க்கும்போது அவர்களுக்குள்ளே ஒரு பண ஆசை வந்தது நிமித்தம் ஒரு பகுதியை வஞ்சித்து வைத்துவிட்டு மற்றதை கொண்டு வந்து பேதுரு யோவான் இடத்திலே கொடுக்கிறார்கள். பேதுரு யோவான் பார்த்து கேட்கிறார், இவ்வளவுக்கு தான் விற்றீர்களா? அவர்கள் சொல்லியிருக்கலாம், இல்லை நாங்கள் இதற்கு மேலே விற்றோம், ஆனால் ஒரு பகுதியை வைத்திருக்கிறோம் என்று. அப்படி சொல்லாமல் இவ்வளவுக்கு தான் விற்றோம் என்று சொல்லும்போது அவர்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் இப்படியாக சொல்கிறதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரிடத்திலே பொய் சொல்லும்படி உன் உள்ளத்தை தூண்டினது என்ன, சாத்தான் தூண்டினது என்ன என்று சொல்லும் போதே அந்த அனனியா அதே இடத்திலே மரித்து போகிறாள். பின்பு சபீராள் வருகிறாள். இவ்வளவுக்கு தான் விற்றீர்களா? டைரக்ட் குவெஸ்டன். ஆம் என்று சொல்லும்போது, உன் புருஷனை அடக்கம் பண்ணின கால் அங்கு இருக்கிறது என்று சொல்லும்போது அவளும் மரித்தாள். நல்ல அப்போஸ்தலர்கள், ஊழியம் செய்தவர்கள். ஆனால் அந்த பொருளாசை என்ற இச்சை, அந்த பாவம் என்ற மரக்கால் மூடி இருந்தபடினால் அந்த வெளிச்சம் அவர்களுக்குள்ளே பிரகாசிக்க முடியாதபடி மரணம் சம்பவிக்கிறது. அது ஆத்துமாவிலே ஒரு பெரிய மரணம். ஏன்? பொருளாசை, பொய், கள்ளத்தனம் என்ற பாவம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. அப்போஸ்தலர் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 29-31 வாசித்து பாருங்கள். எலிசாவோடு இருந்த கேயாசி 4 மடங்கு அபிஷேகத்திற்காக வாஞ்சித்திருக்க வேண்டும். ஆனால் அவனுடைய வாஞ்சை எப்படி இருந்தது? நாகமானுடைய பொருட்கள் மீது அவன் கண் ஈச்சித்தது. நாகமான் பின்னாலே ஓடிப்போய், இதோ என்னுடைய எஜமான் எலிசா உன்னிடத்தில் 2 பொன் 2 வெள்ளி 2 மாற்று வஸ்திரத்தை கேட்டு வாங்கி கொண்டு வரும்படி சொன்னார். 2 சகோதரர்கள் வந்திருக்கிற, எல்லாம் 2 தான் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை வாங்கி கொண்டு வந்து வீட்டிலே ஒளித்து விட்டு வைத்து அவர் வரும்போது அந்த எலிசா அவனை பார்த்து கேட்கிறார்,
அவன் பின்னே ஓடும்போது என்னுடைய ஆவி உன்னோடு கூட இல்லையா? இது பொருட்களை சம்பாதிக்கிறதற்கும், இதை வீடுகள் கட்டுவதற்கும், வேலைக்காரர்களை சம்பாதிக்கிறதற்கும் இது காலமா என்று சொல்லும்போது, குஷ்டரோகியாய் வந்த நாகமான் 2 பொதி மண்ணோடு சுகமாக்கப்பட்டவனாய் கடந்து போனார். ஆனால் நல்ல இருந்த கேயாசி பாவம் என்ற மரக்கால் மூடப்பட்டிருந்தபடினால் அந்த வெளிச்சம் பிரகாசிக்காதபடிக்கு அவன் அந்த இடத்துல குஷ்டரோகியாய் காணப்படுகிறார். ஏன் யோசுவா 7ஆம் அதிகாரம் 1-21 வாசித்தால் கூட ஆகான் சாபத்தீடானதை எடுத்து அந்த கூடாரத்தின் அடியிலே ஒளித்து வைத்திருந்தார். யோசுவாவுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது என்றான். ஆனால் ஆண்டவருக்கு 7 கண்கள் பூமி எங்கும் சுற்றி திரிகிறது. எந்த இடத்திலே நாம் ஒளித்து வைத்தாலும், எந்த இடத்துல கள்ளத்தனம் பண்ணாலும் ஆண்டவர் அதை அறிவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாவம் என்ற மரக்கால் ஆகானை மூடி இருந்தபடியினால் ஆண்டவர் இதோ உன்னோடு இருக்கிற ஒரு மகன் ஆகான் அதை ஒளித்து வைத்திருக்கிறான். ஆதலால் ஆயி பட்டணத்தை உன்னால் சுதந்திரிக்க முடியவில்லை என்று சொல்லும்போது, கோத்திரம் கோத்திரமாய் வம்சம் வம்சமாய் பேர் பேராய் பிரித்த போது ஆகான் வெளிப்படப்பட்ட போது ஆகானை கல்லெறிந்து கொள்கிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே கூட அந்த பாவம் என்ற மரக்கால் உன் மூடப்பட்டிருக்குமானால் உன் வாழ்க்கையிலே நீ விளக்கு, உனக்குள் இருக்கிற இயேசு என்ற விளக்கு பிரகாசிக்க முடியாது. இதோ என் விளக்கு எப்பொழுதும் எரிகிறதா இருக்க வேண்டும் என்று நாம் இன்றைக்கு தியானிக்கிறோம். ஆனால் அந்த விளக்கு எரியாமல் இருக்க காரணம் என்ன? உனக்குள் இருக்கிற பாவம், அந்த மரக்கால் உன் வாழ்க்கையை மூடி அந்த விளக்கு எரியாதபடிக்கு இன்றைக்கு அது இருள் உன்னை கவ்வி கொண்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது, கலாத்தியர் 5:24, கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவை உடையவர்கள் எவ்வளவு கிறிஸ்துவிடத்திலே நீ ஐக்கியப்படுகிறாயோ, இந்த மாம்ச இச்சைகளை சிலுவையிலே அறையக்கூடிய கிருபையை கர்த்தர் உனக்கு தருவார். ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு கதை சொல்வோம். ஒரு பையனிடத்திலே 10 மிட்டாய் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10 கோலி குண்டு இருந்தது. ஒரு பெண்ணிடத்திலே 10 சாக்லேட்ஸ் இருந்தது. இவன்கிட்ட 10 மார்பிள்ஸ் கோலி குண்டு, கலர் கலரான கோலி குண்டு. இந்த பெண்ணிடத்திலே 10 சாக்லேட் இருந்தது. 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள். அந்த மகன் கேட்டான், அவங்க 2 பேர் அண்ணா தங்கை. தங்கச்சிக்கிட்ட இந்த 10 மிட்டாய் எனக்கு கொடுத்துரு, நான் உனக்கு இந்த 10 கோலி குண்டை கொடுத்துட்றேன். அந்த பிள்ளையும் அந்த கோலி குண்டுக்காக ஆசைப்பட்டு 10 சாக்லேட்டையும் தரேன்னு சொன்னான். அவள் 10 சாக்லேட்டை கொடுத்துட்டான். ஆனால் இந்த பையன் 10 கோலி குண்டை கொடுக்கும்போது ஒரு நீல கலர் கோலி குண்டு அவன் கண்ணை கவரினது. அதை கொடுக்க மனதில்லை. உடனே எடுத்து அதை பாக்கெட்டில் வச்சுட்டு மீதி 9 கோலி குண்டை கொடுத்தான். அந்த பிள்ளை அதை எண்ணவில்லை, எடுத்துக்கொண்டு விளையாட ஆரம்பித்தான். ஆனால் 10 மிட்டாய் கையிலே வைத்திருந்தவனுக்கு ஒரு மிட்டாய் கூட, சாக்லேட்டை கூட சாப்பிட முடியல. ஏன்? அவன் பாக்கெட்டில் இருந்த அந்த கோலி குண்டு அவனை உறுத்தி கொண்டே இருந்தது. 10 மிட்டாய் வாங்கினாய். ஆனால் அந்த பிள்ளையிடத்தில் ஒப்பந்தம் 10 கோலி குண்டை தருவாய் என்று சொன்னாய் அல்லவா? ஆனால் 9 வைத்து 9 கொடுத்துவிட்டு உன்னை வஞ்சித்து வைத்திருக்கிறாயே என்று அந்த குற்றமுள்ள மனம் குறுகுறுத்து கொண்டே இருந்தது. அவனால் ஒரு மிட்டாய் கூட சாப்பிட முடியவில்லை. அவன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த பிள்ளையிடத்திலே போய், நீ என்னிடத்துல 10 சாக்லேட்டு கொடுத்துட்டாயா என்று கேட்டான். கொடுத்துட்டேன், எண்ணிப்பார் என்று சொன்னான். அப்பொழுது அவன், நான் உனக்கு எத்தனை கோலி கொண்டு கொடுத்திருக்கிறேன், நீ எண்ணவில்லையா? இல்லை, எண்ணவில்லை, உன்மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். அப்பொழுது அவன் தன் பாக்கெட்டில் இருந்த அந்த ஒரு கோலி குண்டை எடுத்து அந்த பிள்ளையிடத்தில் கொடுத்த பின்புதான் அவனால் மனமாற அந்த 10 சாக்லேட்டை அவன் ருசிக்க முடிந்தது. எனக்கு பிரியமானவர்களே, நம்ம எல்லாவற்றிலும் தெரிந்தவர்களாக இருந்தாலும் ஒரு பாவம் நமக்குள்ளே குறுகுறுத்து கொண்டிருந்தால் நம்மால் விடுதலையோடு வாழவே முடியாது, சந்தோஷமாக இருக்கவே முடியாது, சமாதானமாக இருக்கவே முடியாது. ஒரு வீட்டில் எலி செத்துருச்சுன்னா அந்த எலி நாற்று அடித்து கொண்டு தான் இருக்கும். எவ்வளோ ஸ்ப்ரே அடித்தாலும், எவ்வளோ ஊதுவத்தி ஏற்றினாலும் அந்த நாற்றம் போகாது. அந்த எலி எங்கு செத்திருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதை தூர எறிந்தால்தான் அந்த துர்நாற்றம் விளங்கும். அப்படியாக தான் உன்னுடைய வாழ்க்கையிலே கூட நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த எல்லா மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியான அந்த வெளிச்சமாகிய கிறிஸ்துவை உன் வாழ்க்கையிலே நீ ஏற்றுக்கொண்டு இன்னும் ஒரு பாவத்திலிருந்து நீ விடுதலையாகாமல்
காணப்பட்டு கொண்டிருப்பாயானால் உனக்கு ஏன் இன்றைக்கு அந்த சந்தோஷம் சமாதானம் இல்லை? அந்த இயேசுடைய அந்த அன்பின் நிறைவு உன்னால் அதை அனுபவிக்க முடியவில்லை. அந்த ஒரு பாவம் உன்னை உரித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. அதை சீ என்று அருவெறுத்து தூக்கி எறி. இதை காட்டிலும் பரலோகத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் உனக்கு எத்தனை இருக்கிறது, அதை அனுபவிக்க கற்றுக்கொள். இன்றைக்கு அது இயேசு என்று வெளிச்சம் உன்னிலே எரிய அந்த மரக்கால் எது உன்னை மூடி வைத்திருக்கிறதோ எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி அதை நீ இன்றைக்கு வெறுத்து தள்ளுவாயானால் ஆண்டவர் உனக்குள்ளே பிரகாசிக்கிற வெளிச்சமாய் காணப்படுவாய். உன் விளக்கு ஏற்றப்படும். உன் வாழ்க்கையில் உள்ள இருள் உன்னை விட்டு விலகிப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலைவெளியிலே உன் விளக்கு எரிவதாக என்று சொல்லி நாங்கள் தியானிக்கிறோம். முதல் விளக்கப்பா, மரக்காலால் மூடப்பட்ட விளக்கு. ஆண்டவரே, மரக்கால் ஒரு விளக்கை மூடி இருக்குமானால் ஆண்டவரே அது எரிந்து பிரகாசிக்க முடியாதப்பா. இன்றைக்கு பாவம் என்ற மரக்கால் அனனியா சபீராளை, ஆண்டவரே ஆகானை கேயாசியை மூடி இருந்தபடினால் அவர்களால் பிரகாசிக்க முடியாதபடிக்கு அவருடைய வாழ்க்கை ஆண்டவரை மரணம் சம்பவிக்கத்தக்க விதத்திலே காணப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோமே. இந்த காலை வேளையிலே கூட தாவே, எப்படிப்பட்ட மரக்கால் என்ற பாவம் நாங்கள் எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி, அந்த வெளிச்சம் சுடர் விடாதபடி தடையா இருக்கிறதோ அதை தூக்கி எறிய சீ என்று அருவருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படி செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு பாவம் எங்களை உறுத்தி கொண்டிருந்தாலும் அதை கூட நாங்கள் வெறுத்து தள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்கள் விளக்கு எரிவதாக இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Have a blessed day. Amen.